ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐஓடி அப்படின்னா என்னங்கிறத டீடைலா கத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐஓடி அப்படின்னா என்னங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடியோட ஒரு ஃபுல் ஃபார்ம். பட் நான் இந்த வீடியோல என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஐஓடியை பத்தின பேசிக் டு அட்வான்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஐஓடினா என்னங்கிறத பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கோர்ஸ்க்கான ஒரு சில டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஐஓடி அப்படின்னா என்னங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கார் இருக்கு. ஸோ இந்த காருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஓகேவா? இந்த காரால இந்த ஆப்ஜெக்ட்ட டிடெக்ட் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரு 10 மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? இந்த 10 மீட்டர்ல தள்ளி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட டிடெக்ட் பண்ணி, இந்த கார் இங்கேயே ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட நம்மளால காப்பாத்த முடியும். அப்படி இல்ல, இந்த காரால டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் நம்மள விட்டு போயிரும். ஓகேவா? அது ஒரு பெர்சனா இருக்கலாம், ஒரு அனிமலா இருக்கலாம், எந்த வேணா வச்சுக்கோங்க. பட் இந்த இதுதான் கான்செப்ட். ஓகேவா? பட் இந்த ஒரு பெர்சனை நம்மளால காப்பாற்றணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த காரை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் பல நன்மைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுறது ஐஓடி. ஓகேவா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து திங்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க பர்சனை டிடெக்ட் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணுறது நல்லது தான். பட் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது சென்சர்ஸ். ஓகேவா? சென்சர்ஸ் அந்த பேர்லயே இருக்கும். சென்ஸ் மேக் பண்றது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து இத நீ ஆ நீ இத சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த சென்சார யூஸ் பண்ணி இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயர் வருது. ஓகே. ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஏற்படுது அப்படின்னா, அந்த ஃபயர டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபயர நம்ம பிரிவென்ட் பண்ண முடியும். இதே நேரத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. ஓகே. ஒரு லேண்ட்ல. ஸோ அதுக்கான சென்சார் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த நிலநடுக்கத்த நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே நேரத்துல இன்னொரு விஷயம். இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ இத எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகேவா? இந்த மாரி 2 ரவுண்ட் இருக்கும். இந்த 2 லவுன் இந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இன்னொரு விஷயம் ரிசீவ் பண்ணும். ஓகேவா? இப்போ முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அதில பட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் இதுக்கு போகும். ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராசோனிக் சென்சார் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சென்சார் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி பட் இந்த சென்சார் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இது ஜஸ்ட் ப்ராஜெக்ட் திங்கிங் பண்றது. பட் இத விட அட்வான்ஸான ஒரு சில சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரெக்ட்டா ப்ராப்பரா அக்யூரேட்டான ஆப்ஜெக்ட்ட ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு குடுக்கும். ஓகேவா? அந்த மாரியான சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ட டிடெக்ட் பண்ணி, ஸோ அதுக்கான ஒரு கோட்ஸா ரைட் பண்ணி நம்மள பிரிவென்ட் பண்ணுவாங்க. நம்மள மட்டும் இல்ல, நெறைய விஷயங்கள பிரிவென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அதே கார்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஓகேவா? இந்த டேஷ்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லொகேஷன் இருக்கும். இந்த லொகேஷன்ல இருந்து எனக்கு இந்த லொகேஷன் போ அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த டெஸ்லா கார்ல நம்மளால ஒரு விஷயம் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோட் தெரியும்ல. ஸோ ஆட்டோ டிரைவ் மோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து இங்கேருந்து கரெக்ட்டா ப்ராப்பரா அந்த லொகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அட்வான்ஸான கான்செப்ட்ட அந்த கார்ல வச்சிருக்காங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ ஒரு பெர்சன் இருக்காங்க. ஓகேவா? அந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டே போறாங்க. ஓகேவா? அந்த கார்ல மொபைல் யூஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமராஸ், அதாவது செக்யூரிட்டி கேமரான்னு சொல்ல முடியாது. ஒரு கேமரா மாடியூல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களோட ஆக்ஷன்ஸை கேப்சர் பண்ணிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? அந்த ஆக்ஷன்ல இவங்க வந்து எப்பமாவது தலை கீழ குனிஞ்சிருக்கு அப்படி இல்லாட்டி ஃபோக்கஸ் இல்ல. கரெக்ட்டா ரோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சல் பண்ணி விடுமா. ஓகேவா? ஸோ அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோட்ல போட்டாலுமே அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ரோட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் மோட்டிவா அந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அட்வான்ஸா ஒவ்வொரு விஷயத்தையும் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டெஸ்லால வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினி கம்ப்யூட்டரே உள்ள வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒரு மினி கம்ப்யூட்டரே உள்ள வச்சிருக்காங்க. மினி கம்ப்யூட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு அட்வான்ஸான கம்ப்யூட்டரே உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அதுக்குள்ள ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருக்கு, மதர் போர்டு இருக்கு, ரேம், ஸ்டோரேஜ் இந்த மாரி ஒரு கம்ப்யூட்டர்ல என்னலாம் இருக்குமோ, எல்லா விஷயத்தையுமே அந்த கார்ல இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் மெயினா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஆஃப் திங்ஸ். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான காருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத விட, நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன பெர்சன்ஸ் ஓகேவா? நம்மளோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இத ஒரு கரியர் ஆப்ஷனா நம்ம சூஸ் பண்ணலாம். பட் இதுக்கான மெயின் திங் என்னலாம் வேணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஜஸ்ட் இப்போ நம்ம பேசிக்கா கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டினோ போதும். ஓகேவா? ஆர்டினோ, யூஎன்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா எல்லா கோட்ஸும் நம்மளால மேக் பண்ண முடியும். நேனோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும். பட் யூஎன்ஓ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் நான் யூஎன்ஓ பிரிஃபர் பண்றேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸ்லயுமே நம்ம யூஎன்ஓ தான் பிரிஃபர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஒரு யூஎன்ஓ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்பர் வயர்ஸ். ஓகேவா?
ஏன்னா இங்கேருந்து ஒரு பின் மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த பின்னை நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட பிரெட் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருப்போம். ஏன்னா இது எதுக்குன்னா நம்மளோட சர்க்யூட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுக்குள்ள நிறையா எப்படி சொல்கிறது, ஒரு லைன்ஸ் இருக்கும் ஓகேவா. லைன் இருக்கும், இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மூவ் ஆகும் ஓகேவா. இதை கரெக்டாக ப்ராப்பராக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ப்ராஜெக்ட்ஸை இந்த விஷயத்துல நம்ம பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா, லைவாக பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பர் வயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சென்சார்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் ஓகேவா. அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சென்சார் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஒரு எர்த் குயிக் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சென்சார் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சென்சார்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கேமரா மாடியூல் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இஎஸ் 3 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது மாடல் ஒன்று வந்திருக்கு ஓகேவா. ஜஸ்ட் நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. கேமரா இந்த இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலான ஒரு கேமரா மாடியூல் ஓகேவா. இது நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னாங்கிறக்காண்டி இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கேமரா மாடியூல் இருக்குல்ல, இதோட காஸ்ட் மட்டுமே, அதாவது இது காஸ்ட் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த மாடியூல் இருக்குல்ல, ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. இந்த மாடியூல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரியல் கம்ப்யூட்டர் விஷன் பண்ண முடியும் ஓகேவா. கம்ப்யூட்டர் விஷன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் டிடெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் டிடெக்ட் பண்ணுறோம், ஒரு சைக்கிள் வருது அப்படின்னா சைக்கிள் டிடெக்ட் பண்ணுறோம், ஒரு டிராஃபிக் லைட் டிடெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணுறோம்ல கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவாங்க ஓகேவா. இந்த கம்ப்யூட்டர் விஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணுவோம் ஓகே. இந்த அளவுக்கு அட்வான்ஸான கான்செப்ட் நம்ம போக தேவையில்ல. ஸோ சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி. இது வந்து எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் மாடியூல் ஓகே. அதாவது பிகினர் ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு இதோட காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் 500 வரும் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஓகேவா. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலில் நம்மளோட கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் பேசலாம் ஓகேவா. இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா ஐஓடி பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகேவா. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1499 ஓகேவா. அண்ட் இதில் வந்து அட்வான்ஸாக நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா ஹேக்கிங் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம் ஓகேவா. ஹேக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்லி தரப்போகிறேன் அப்படின்னா லினக்ஸோட கான்செப்ட் சொல்லி தருவேன். அண்ட் ஒரு சில பேசிக் டூல்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹேக்கிங் பற்றியும் இருக்கும். அதே நேரத்தில் மெயின் மோட்டிவ் ஐஓடி ஓகேவா. அந்த மாதிரி 2 விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அண்ட் ஆல்சோ இதுக்கெல்லாம் தேவை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஓகேவா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இதில் மெயின் மோட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங். இதில் வந்து C++, பைத்தான் இந்த மாதிரி அட்வான்ஸான கான்செப்ட் ஒரு சிலது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுப்பீங்க ஓகேவா. மெயின் மோட்டிவ் நம்ம சி தான் கற்றுப்போம் ஓகேவா, சி அண்ட் பைத்தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே இந்த கோர்ஸில் ஜஸ்ட் 1499 இருக்குது ஓகேவா. இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். அப்படி லிங்க் இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா. கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கான அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மீதமுள்ள டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா. ஸோ கேஸ் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். ஓகே, பாய்.